ஹலோ காய்ஸ், பாண்டியன் ஸ்டோர்ஸில் அடுத்ததாக என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால், பெரிய ஒரு பிரச்சனையோட தான் கோமதி, அதே மாதிரி ராஜி, மீனா திரும்ப வீட்டுக்கு வரப்போகிறாங்க. அவங்க எங்கே போயிருக்கிறாங்கன்னு சொன்னால், மீனாவோட மாமான்ற வீட்டில் தான் தங்குறதுக்காக சென்னைக்கு போயிருக்கிறாங்க. மீனாவுக்கு சுத்தமாக அங்கே போகிறதுக்கு பிடிக்காது. அவங்களோட மாமாவையோ அவங்களோட குடும்பத்தையோ சுத்தமாகவே மீனாவுக்கு பிடிக்காது. அவங்க எல்லாரும் கொஞ்சம் பொல்லாதவங்க என்ற மாதிரி தான் அவங்களோட எண்ணம் இருக்குது. அப்படி இருக்கும்போது இல்லைம்மா வேண்டாம்னு சொன்னாலுமே கோமதி, ஏனம்மா அங்கே சொந்த பந்தங்கள் இருக்கும்போது எதுக்கு ஹோட்டலில் போய் தங்கணும், தேவையில்லாமல் பணத்தையும் செலவு பண்ணிட்டு என்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு பாண்டியனுமே என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஆமாம்மா மீனா, சொந்த பந்தங்கள் என்ன நினைப்பாங்க, அவங்க அங்கே இருக்கும்போதே தேவையில்லாமல் எதுக்கம்மா வேறு இடங்களில் போய் நிற்பான் என்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா மீனாக்கு என்ன பண்ணுறேன்னே சரி தெரியலை. சரி பரவாயில்ல, இவங்க கூட வாராங்க தானே, நானா தனியாக போகிறேன் நினச்சிட்டு மீனாமே போகிறாங்க. அங்கே போகிறதுக்கு முன்னாடியே மீனாண்ட அம்மா தன்னுடைய அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி மீனா அவங்களோட மாமியார், அது மட்டும் இல்லாமல் ராஜி, இவங்க 3 பேருமே சென்னைக்கு வாராங்க. வாரவங்க 3 பேருமே பெண்கள் தான். அதனால் உங்களோட வீட்டில் தான் தங்க போகிறாங்க, நீங்கள் அவங்கள பத்திரமா பார்த்துக்கொள்ளுங்க என்ற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க வாரது எங்கேன்னு சொன்னால் அழகே அழகு அவங்கண்ட வீட்டுக்கு தான் வாராங்க. அந்த சீரியலில் இருக்கிறவங்கண்ட வீட்டுக்கு தான் இவங்க வாராங்க. அங்கே வரும்போது அங்கே இருக்கிறவங்க கொஞ்சம் பொல்லாதவங்கன்றது மீனாக்கு தெரியும். அதாவது அவங்கண்ட மாமா, அது மட்டும் இல்லாமல் அவங்கண்ட மாமாவோட பையன், இவங்க போலீஸாக இருக்கிறாங்க இல்லையா, சுரேஷ், இவங்க எல்லாருமே கொஞ்சம் பொல்லாதவங்களாக இருப்பாங்க. தாங்க போட்டது தான் சட்டம் என்ற மாதிரி தான் இருப்பாங்க. மற்றவங்க சொல்கிற இதையுமே கேட்க மாட்டாங்க. இப்படி இருக்கும்போது தங்கராசுமே அங்கே வந்துடுறாங்க. கோமதி மீனாவோட சொந்த பந்தங்கள் வீட்டை போகிறோம்ட்டு ரொம்ப சந்தோஷமாக வராங்க. ஆனால் மீனாவோ பயந்து பயந்து வராங்க. என்னப்பா இது, தேவையில்லாமல் இங்கே வந்துட்டேனோ, என்னதான் சொன்னாலும் அத்தையும் கேட்க மாட்டேன்றாங்க, மாமாவும் கேட்க மாட்டேன்றாங்க, அம்மாவும் கேட்க மாட்டேன்றாங்க, என்ன பண்ணுறது, சரி பரவாயில்ல என்றுட்டு மீனா வராங்க. வந்ததும் வராதுமா பார்த்தா அங்கே பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க. யாருன்னு சொன்னால் இவங்களோட மாமா ஒரு கார் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. அந்த டிரைவர் கேட்குறாங்க, நீங்களா இங்கே வந்ததுன்ற மாதிரி கேட்குறாங்க. அவங்களோட மாமாண்ட பேரை சொல்லியும் அங்கே தான் வந்திருக்கிறன்ற மாதிரி சொல்கிறாங்க. தங்கராசு அனுப்பியிருந்தாங்க என்ற மாதிரி சொன்னோன்னா மீனா நினைக்கிறாங்க, ஓ அவங்க கூட அங்கே தான் இருக்கிறாங்களோ என்ற மாதிரி நினைக்கிறாங்க. கோமதிக்கு ரொம்பவே சந்தோஷம். என்ன மீனா, இப்படியான சொந்த பந்தங்கள் எல்லாம் இருக்கிறாங்களா, நீ வரப்போறன்னு தெரிஞ்சோன்னே காரெல்லாம் அனுப்பியிருக்கிறாங்க. எங்களுக்குன்னு சொன்னால் ஒரு பைக் கூட வராது, ஏன் ஒருத்தங்க கூட ஃபோன் பண்ணி கேட்கவே மாட்டாங்க நாங்கள் வாரோம்னு சொல்லி. ஆனால் உனக்கு இவ்வளோ பேர் இருக்க, ஏனம்மா நீ இங்கே நிற்க மாட்டேன்னு சொன்னேன்னு தான் எனக்கு புரியலை என்ற மாதிரி சொல்லும்போது அந்த டிரைவர் இவங்க பேசுகிறத கேட்டுகிட்டே வராங்க. என்னது நிற்க மாட்டேன்னு சொன்னாங்களா, இல்லை நான் நிற்கலாமன்ட்டு தான் சொன்னேன், ஆனால் நான் மட்டும் வரலை இல்லையா, இவங்களும் வாரதால் இவங்களுக்கு எதுவும் சங்கடமாக இருக்குமோன்னு நினச்சேன் என்ற மாதிரி மீனா சொல்கிறாங்க. எனக்கு என்னம்மா சங்கடம், எனக்கு எந்த சங்கடமும் இல்லை, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது தெரியுமா என்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு தான் சொந்த பந்தங்கள் இல்லை, உனக்காவது இருக்கே, அங்கேயாவது போய் வர்றது எனக்கு சந்தோஷம் தானே என்ற மாதிரி கோமதி சொல்கிறாங்க. இப்படி சொல்லி கொஞ்ச நேரத்தில் அங்கே வந்துட்டாங்க. அங்கே அழகுமதி, அதுமாரி அழகுமலர், இவங்க எல்லாமே இருக்கிறாங்க. அப்படி இருக்கு மதி, அதே மாதிரி அவங்க அவங்கள்ட ஹஸ்பண்ட் எல்லாருமே அங்கே இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அழகு தான் வெளியில் வாங்கன்ற மாதிரி கூப்பிடுறாங்க. கூப்பிடும்போது யாரம்மா இவங்க என்ற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க எங்களோட மாமாவோட பையனை கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க, மூத்த பையனை என்ற மாதிரி சொல்கிறாங்க. மதியுமே பின்னாடி வரும்போது இவங்க யாருன்னு கேட்கும்போது, இவங்க 2வது பையனை கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க, அவங்க போலீஸாக இருக்கிறாங்க என்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியா அம்மா, பிறகு என்ன, உனக்கு இவங்க எல்லாம் சென்னையில் இருக்கும்போது நீ அடிக்கடி இங்கே போகலாமே மீனா, ஏன் நீ வாரதில்ல, எனக்குமே சென்னையை பார்க்கணுமான்னு ஆசை, சரி உண்ட சாட்டில் இன்றைக்கு நான் பார்த்தேன் என்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது தங்கராசை பார்த்தோன்னே மீனா சொல்கிறாங்க, இவங்க தான் கொஞ்சம் பொல்லாதவங்க என்று நான் பயத்தில் தான் இங்கே வரமாட்டேன்னு சொன்னேன் என்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது கோமதி கவனிச்சிட்டு, என்னம்மா மீனா, இவங்களையா சொன்னேன் கொஞ்சம் பொல்லாதவங்கன்னு சொல்லி, அவங்க கொஞ்சம் கடினமாக இருப்பாங்க, பயமாக இருக்கும், அவங்க பேசுகிறதே பயமாக இருக்குவான்னு இவங்களையா சொன்னேன், பார்க்கும்போது அப்படி தெரியலையம்மா, ரொம்ப சொப்டானவங்களா அப்பாவித்தனமானவங்களா இருக்கிறாங்க, ஏமா அப்படி சொன்னேன், அப்படியெல்லாம் ஒருத்தவங்களோட முகத்தை பார்த்துட்டு உடனே எடை போடக்கூடாது, பாரு எனக்கு பார்த்தோன்னே பிடிச்சிட்டு அவங்க ரொம்ப சொப்டானவங்கள என்ற மாதிரி சொல்லும்போது மதியும் அதே மாதிரி அழகும் பார்க்குறாங்க. என்னது
மதியம் மலரும் பார்க்குறாங்க. யார இவங்க சொப்டானவன்றாங்க? அது யாரு? தங்கராசுவையா? இவங்களாவது சொப்டானவங்களாவது. சண்டைக்கு முதலாவதா போறதே இவங்க தான். இவங்கள போய் சொப்டன்னு சொல்றாங்களே! இவங்க இதுக்கு முன்னாடி சொப்டானவங்கள பார்த்ததே இல்லையோ! என்ற மாரி வந்து நினைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது வந்து கோமதிய பார்த்து சொல்றாங்க, "நீங்க யார் இவங்களுக்கு?" என்ற மாரி இவங்களோட ஹஸ்பண்ட அக்காவா? என்ற மாரி வந்து அழகு கேட்குறாங்க. "இல்லம்மா, நான் தான் அவங்களோட மாமியார்." "என்னது மாமியாரா? பார்க்கும்போது மாமியார் மாரியே தெரியலையே! ரொம்ப இளமையா இருக்கிறீங்க." என்று சொல்லும்போது, "என்ன அத்தைய பார்த்தா ரொம்ப இளமையா இருக்கிற மாரியா இருக்கா? எனக்கு மாமியார் மாரி தெரியலையா? எனக்கு அக்கா மாரி இருக்கா?" என்ற மாரி வந்து மீனா கேட்குறாங்க. "இது என்ன இது? ஆரம்பமே பிரச்சனையா இருக்கு. போக போக எப்படி இருக்க போதோ தெரியல." சரி அக்கான்ற மாரி வந்து சொன்னோனே, அத்தைக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இனிமே அவங்க என்ன சொன்னாலும் அத்தை கேட்குற மாரி தான் இருக்க போறாங்க. என்னடா பண்றது? என்ற மாரி வந்து மீனா யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது வந்து கோமதி சொல்றாங்க, "ஆமாமா, ஊர்லயுமே நிறைய பேர் என்ன ரொம்ப இளமையா இருக்கிறீங்க. உங்களோட வயசே தெரியலன்னு சொல்லுவாங்க. இப்ப நீங்க பார்த்தோனே சொல்லும்போது, அவங்க சொன்னதெல்லாம் உண்மை என்று எனக்கு இப்ப தான் புரியுது." என்ற மாரி வந்து சொல்றாங்க. "அது சரி, நீங்க எல்லாரும் என்ன அலுவலா வந்திருக்கிறீங்க? எல்லாருமே பரீட்சைக்கு வந்தீங்களா? அல்லது வேற வேற அலுவலுக்கு வந்தீங்களா?" என்ற மாரி வந்து கேட்குறாங்க. "என்னது என்னையுமே பரீட்சைக்கு வந்தீங்களான்னு கேட்குறீங்களா? நான் சும்மா இவங்களுக்கு துணைக்கு வந்தேன். அது மட்டும் இல்லாம எனக்கு சென்னைய பார்க்கணுமென்று ரொம்ப நாளா விருப்பம். அந்த ஆசை இன்றைக்கு நிறைவேறுச்சுண்டு ரொம்ப சந்தோஷம்." என்ற மாரி வந்து கோமதி சொல்றாங்க. "யார் இதுல பரீட்சைக்கு வந்தது? மீனாவா?" என்ற மாரி வந்து மீனாவோட மாமியார் கேட்குறாங்க. "இல்ல, இல்ல நான் இல்ல. இது வந்து ராஜி தான் வந்தாங்க. அவங்க ஐஏஎஸ்க்கு வந்து எக்ஸாம் எழுத வந்திருக்காங்க." "அப்படியா? ரொம்ப சந்தோஷம்." என்ற மாரி வந்து சொல்றாங்க. "ஏம்மா மீனா, நீ எல்லாம் அந்த எக்ஸாம் எழுத மாட்டியா?" என்ற மாரி வந்து சொல்றாங்க. "இல்ல மாமா, நான் எல்லாம் அந்த எக்ஸாம் எல்லாம் எழுத மாட்டேன். அவ ரொம்ப கெட்டிக்கார பொண்ணு. அவங்களுக்கு ரொம்ப நாளா அந்த எக்ஸாம் எழுதணுமென்ட்டு ஆசை. அதுதான் வந்திருக்கிறாங்க." "அது சரி, ஹஸ்பண்ட் எல்லாம் வரலையா?" "அவங்க வரலான்ட்டு தான் இருந்தாங்க. ஏதோ முக்கியமான வேலை. அதனால தான் வரல." என்ற மாரி வந்து சொல்றாங்க. இப்படி இருக்கும்போது மதி வந்து காலேஜுக்கு அவங்க வந்து போறதுக்கு வந்து வேலைக்கு போறதுக்கு கிளம்பிட்டாங்க. போகும்போது, "ஏம்மா, உன்னோட ஹஸ்பண்ட் தானே போலீஸா இருக்கிறாங்க. அங்க அவங்க வீட்ல தானே நிக்கிறாங்க. இனிமே அவங்க வந்து வேலைக்கு போகல தானே. அப்ப அவங்கண்ட பைக்லயே நீ போகலாமே. அல்லது அவங்கண்ட கார்லயே போகலாமே." என்ற மாரி வந்து கோமதி சொல்றாங்க. சரி ஆரம்பிச்சுட்டாங்க என்ற மாரி வந்து அழகு நினைக்கிறாங்க. மதி சொல்றாங்க, "இல்ல, இல்ல. நான் வந்து எப்பவுமே பஸ்ஸில தான் போவேன். இன்றைக்குமே பஸ்ஸில தான் போப்போறேன். எனக்கு அது கம்ஃபர்டபுளா இருக்கும்ன்ற மாரி வந்து சொல்றாங்க. "என்னம்மா இது? எல்லாருமே தன்னுடைய ஹஸ்பண்ட் தான் கொண்டு போய் வந்து தன்னோட வந்து ஆஃபீஸில விடணும்னு நினைப்பாங்க. நீ என்னம்மா பஸ்ஸில போறது பிரச்சனை இல்லன்ற மாரி வந்து சொல்றா. ஏம்மா, நீ வந்து அவங்கள்ட்ட கார்லயே போகலாமே என்ற மாரி வந்து சொல்றாங்க. இல்ல, இல்ல வேண்டான்ற மாரி வந்து சொல்றாங்க. சுரேஷ வந்து மதிக்கு சுத்தமா பிடிக்காது. அவங்களோட வெளியில எங்கேயுமே போறது பிடிக்காது. இந்த விஷயம் கோமதிக்கு தெரியாதால கோமதி இப்படி கேட்குறாங்க. ஆனா மதி வந்து விட்டு கொடுக்கல. இல்ல, இல்ல நான் பஸ்ஸிலே போறேன்ற மாரி வந்து போறாங்க. இப்படி இருக்கும்போது வந்து சுரேஷ வந்து கூட்டிட்டு போற சொல்றாங்க. யாருன்னு சொன்னா, ராஜிய கூட்டிட்டு போய் எக்ஸாம்ல விடுங்கன்ற மாரி வந்து சொல்றாங்க. அதே மாரி மீனாவ கூட்டிட்டு போ சொல்லி வந்து மூத்த மகனை வந்து சொல்கிறாங்க. இதுக்கு வந்து கோமதி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னா, "இல்ல, இல்ல பரவாயில்ல. நானே 2 பேரையும் கொண்டு விட்டுட்டு வரேன்னு." சொல்லும்போது வந்து மீனா சொல்கிறாங்க, "என்னத்த உங்களுக்கு இடமெல்லாம் தெரியுமா? உங்களுக்கே இன்றைக்கு தான் புதுசு. அப்படி இருக்கும்போது நீங்க கொண்டு போய் விடுறேன்னு சொல்கிறீங்க. இதெல்லாம் நடக்கிற காரியமா? நீங்க கூட்டிட்டு வந்து விடுறேன்னு சொல்லுவீங்க. அப்புறமா எனக்கு இடமே தெரியல மீனான்னு சொல்லும்போது நான் திரும்ப கூட்டிட்டு வரணும். இதில தேவையா நம்மளுக்கு? அதை விட நாமளே 2 பேரும் ஆட்டோ பிடிச்சு போயிறேன். நம்மளுக்கு யாருமே தேவையில்லை. ஏற்கனவே ஒருக்கா ராஜி கூட இந்த இடத்துக்கு வந்திருக்கிறா தானே. அதனால ராஜிக்கும் கொஞ்சம் இடங்கள் எல்லாம் தெரிஞ்சதா தானே இருக்கும்." என்று வந்து சொல்கிறாங்க. "இல்லைம்மா, அப்படியெல்லாம் விடக்கூடாது. நீ வந்து இங்கே வர்றதுக்கு முன்னாடி உன்னுடைய அம்மா வந்து ஃபோன் பண்ணி பேசினா. அதாவது வந்து தன்னுடைய பொண்ணு, அவங்களோட மாமியார், அது மட்டும் இல்லாமல் அம்மா ராஜி எல்லாரும் வாராங்க பத்திரமா பார்க்க சொல்லி. அப்புறமா நீங்களே ஆட்டோ பிடிச்சி போங்கன்னு சொன்னால் எப்படி? அவங்க அறிஞ்சா என்ன நினைப்பாங்க? நான் பத்திரமா பார்க்கலன்னு நினைப்பாங்க. அதனால் நீங்கள் வந்து பத்திரமா வந்து காரில் போயிட்டு வாங்க. உங்களை கொண்டு போய் வந்து என்னோட மூத்த மகன் வந்து விட்டுட்டு வருவாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே வந்து அழகு அது மதிக்கும் சரி மலருக்கும் சரி சொல்லிட்டாங்க. அதாவது அவங்க வந்து போக மட்டும் அவங்க என்ன பேசினாலும் முகம் சுளிக்கிற மாதிரி எதுவுமே பண்ணிடாதீங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நாங்கள் எதுவுமே பண்ண மாட்டோம்ன்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. ஆனால் வந்து இவங்க முகம் சுளிக்கக்கூடியவங்க இல்லை. மதியாக இருக்கட்டுக்கும் மலராக இருக்கட்டுக்கும் முகம் சுளிக்கக்கூடியவங்க இல்லை. ஆனால் சின்ன சின்ன விஷயத்துக்கு டக்குன்னு வந்து கோமதியோ அல்லது வந்து மீனாவும் டக்குன்னு முகத்தை சுளிச்சிருவாங்க. ராஜி கூட கொஞ்சம் அமைதியாக இருக்கலாம். எனக்கு இவங்களை யாருன்னே தெரியாது. எதுக்காக தேவையில்லாத வம்பன்ட்டு இருப்பாங்க. ஆனால் வந்து மீனா அப்படி இருக்கக்கூடியவங்களே இல்லை. டக்கு டக்குன்னு ஏதாவது கதைச்சிருவாங்க. அதனால் பிரச்சனை வரும்னு தெரிஞ்சு தான் மீனா அங்கே போக மாட்டேன்னு சொன்னாங்க. ஆனால் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நாங்கள் போட்டால் தான் சட்டம், அதை தவிர வேறு யாரும் எதுவும் பண்ண முடியாது என்றது தான் அவங்கள்ட்ட மாமாவும் சரி மாமியும் சரி. அது மட்டும் இல்லாமல் தங்கராசும் அப்படி தான். அது மட்டும் இல்லாமல் வந்து போலீஸாக இருக்கிற சுரேஷுமே அப்படி தான். அப்படி இருக்கும்போது வந்து இவங்க எல்லாருமே வந்து மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை கேட்குறவங்க கிடையாது மீனா. அப்படி இருக்கும்போது மீனாவே அப்படி இருக்கும்போது மீனா கூட்டிகிட்டு வந்தவங்க அவங்க சொல்கிறத கேட்பாங்களா? அவங்க என்ன நினைப்பாங்கன்னு சொன்னால், மீனா என்ன மீனா இப்படி இருக்கிறாங்க அப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லும்போது தேவையில்லை
தேவையில்லாத பிரச்சனை மீனாக்கு தான். அதனால தான் ஆரம்பத்திலே மீனா வேண்டான்னு சொன்னான். இப்போ வந்து மீனா வந்து ஃபீல் பண்ணுறாங்க. என்ன எத்தனை நாள் இருக்கோ தெரியலை, இன்னும் திரும்பி போகிறதுக்கு இவங்க வேறு நேரத்துக்கு நேரம் ஒவ்வொரு கேள்வி கேட்டுகிட்டே இருக்கிறாங்களே, எப்படி தான் இவங்ககிட்டேருந்து தப்புறதோ தெரியல. சரி நாங்கள் 2 பேரும் ராஜி இப்போ போயிடுவோம், அத்தை தனியாக எங்கே இருக்க போகிறாங்க, இருக்கும்போது என்னென்ன பேசுகிறாங்களோ தெரியல. சரி இவங்க பேசுகிறது எல்லாத்துக்கும் அவங்க ஆமான் சாமி போட்டுட்டு இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க திருப்பி ஏதாவது இவங்களோட மனசு நோக்க கட்டுறாங்களோ தெரியல, அதுதான் எனக்கு கவலையாக இருக்குது என்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க. அத்தை அப்படியும் பேச மாட்டாங்க, எதுக்கும் அத்தைக்கு சொல்லி வச்சுட்டு போகலாம், அவங்க ஏதாவது சொன்னால் கூட நீங்கள் கேட்டு கேட்காம இருந்துடுங்க என்று சொல்லி வச்சுட்டு போகலாம்னு சொல்லும்போது அப்படி சொல்லலாமான்ட்டு கோமதிக்கு சொல்கிறாங்க. அத்தை இங்கே பாருங்கள், நீங்கள் தனியாக தான் வீட்டில் நிற்க போகிறீங்க, இங்கே இருக்கிறவங்க யாரையுமே உங்களுக்கு தெரியாது, இன்றைக்கு தான் உங்களுக்கு பழக்கம், அதனால் அவங்க ஏதாவது கேள்வி எங்களை போய்ட்டு ஏதாவது கதைச்சா நீங்கள் வந்து பெருசாக எதையும் கண்டு கொள்ளாதீங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஏம்மா ஏன் கண்டு கொள்ளக்கூடாது, ஏதாவது கேட்டால் பதில் சொல்கிறது, ஏதாவது பிரச்சனை பட போகிறாங்களா, ஏன் இப்படி சொல்கிறன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. வந்ததுலேருந்தே பார்க்குறேன், நீ எதுக்கு அவங்களுக்கு பயப்படுற மாதிரியான ஆட்களை அவங்கள தெரியலையன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அத்தை எனக்கு அவங்கள நல்லாவே தெரியும், உங்களுக்கு தெரியாது, அதனால் சொல்கிறீங்க. எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க ஆம்பளைங்க கொஞ்சம் வந்து அவங்க ஸ்ட்ரிக்டானவங்க, அவங்க தாங்க சொல்கிறது தான் மற்றவங்க கேட்கணும்னு நினைக்கிறவங்க. அதனால் நீங்கள் வந்து ராஜி அப்படி, மீனா அப்படி, என்னுடைய பையன் அப்படி, என்னோட பொண்ணு அப்படி, மருமக்கள் அப்படி, இப்படியெல்லாம் அவங்களோட பேச வேண்டாம். அவங்க என்ன சொன்னாலும் சிரிச்சு சரி என்றுட்டு பேசாமல் இருங்க. இன்னும் கொஞ்ச நாளில் நாங்கள் திரும்ப சென்னைக்கு போயிடுவாங்க, நாங்கள் வந்து ஊருக்கு போயிடுவோம் தானே, அது வரைக்கும் தான் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஓகே காய்ஸ், அடுத்ததாக என்ன நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பாய்.